எங்களுடைய வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்கள் இன்றைக்கு 10 வருடங்களுக்கு முன்னாக 2014ஆம் ஆண்டு வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்கள் தலைவராகவும் அடியேன் செயலாளராகவும் இருந்து அனைத்துலக 2வது முருகபக்தி மாநாட்டை நடாத்தியவர்கள். இந்த தமிழ்நாட்டிலே இருந்து தாய் தமிழகத்திலே இருந்து சிறந்த பேச்சாளர்கள், ஆதீனங்கள், மடாதிபதிகள், சங்கீத பன்னிசை ஓதுவார்களை எல்லாம் அழைத்திருந்தோம். எங்களுடைய கணேசகுமார் அவர்களுடைய தலைமையிலே நாம் அதை செயல்படுத்தி இருந்தோம். மண்டபம் நிறைந்த அடியவர்களோடு 3 நாள் முருகபக்தி மாநாடை நடாத்தியிருந்தோம். அனைத்துலக முருகபக்தி மாநாடு மொரிஷியஸ், தெற்கு ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, கனடா, அமெரிக்கா, ஆசிய கண்டத்தில் இருந்தெல்லாம் நிறைந்த அடியவர்களை நாம் சுவிட்சர்லாந்துக்கு அழைத்து, தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து, அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து அழைத்து சிறப்பாக இந்த முருகபக்தி மாநாடை மலேசியா திருமுருகன் திருவாக்கு பீடம் திரு பாலையூர் சுவாமிகள் அவர்களுடைய அருளாணையின் வண்ணம் அதனை நிறைப்படைந்திருந்தார். வேலுப்பிள்ளை கணேசகுமார் தலைவர், அடியேன் செயலாளராக இருந்து, அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்திலே அவர் கூறியிருந்தது போல சுவிட்சர்லாந்துக்கு அதை ஐரோப்பாவின் பூங்கா என்று அழைப்பார்கள். நாம் தற்போது வாழ்ந்து வருகின்ற கணேசகுமார் 42 வருடம், அடியேன் 36 வருடமாக வாழ்கின்றோம். சுவிட்சர்லாந்தினுடைய பூங்காவென, ஐரோப்பாவின் பூங்காவென வர்ணிக்கப்படுகின்ற நாடு சுவிட்சர்லாந்து. மலையும் மலை சார்ந்த இடமும், முருகப்பெருமான் குடியிருப்பதே குறிச்சி மலையும் மலை சார்ந்த இடமும். ஆகவேதான் அந்த நாட்டுக்கு பாடகர் வேல்முருகன் அவர்களை இறைவன் முருகன் திருவருளோடு அழைக்க இருக்கின்றோம். எவ்வாறு, எப்படி, எங்கே கைகூடும் என்பது முருகப்பெருமான் தான் தீர்மானிக்க வேண்டும். ஓம் சரவணபவன். 24ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்தியா தமிழ்நாடு 6 படை வீடுகளில் ஒன்றான பழனிமலை பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலினுடைய அதன் மலையடிவாரத்திலே இன்று முதலாவது நாளாக தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சினாலே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நிறைவேறியிருக்கின்ற என்ற நேரத்திலே இன்று சிறப்பாக அந்த அருணகிரிநாதர் அரங்கிலே முருகப்பெருமானுடைய பக்தி பாடலை மிக சிறப்பாக சபையில் உள்ளோர் அனைவரையும் கவர்ந்த வகையிலே பாடியிருந்தவர் திரு வேல்முருகன் அவர்கள். பேருக்கு ஏற்றாப்போல் அந்த பாட்டை பாடியிருந்தார். அந்த பாடல் நாளைய தினம் பாட இருக்கின்றார் பாடகர் வேல்முருகன் அவர்கள் என்பதனை இந்த வேளையிலே சுவிட்சர்லாந்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற திரு வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்களும், திருமதி கணேசகுமார் அவர்களும், திருமதி உத்தமி கருணாகரன் அவர்களும் இங்கே இந்த காணொளியிலே பதிவாகி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது தங்கி இருக்கின்ற பழனி நட்சத்திர ஹோட்டலிலே அந்த தங்கு விடுதியிலே இருந்து இதனை படமாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதனை கூறி, நாளைய தினம் 2வது நாள் முத்தமிழ் முருகனுடைய அந்த மாநாட்டிலே வேல்முருகன் அவர்கள் மிக சிறப்பாக பாட இருக்கின்றார் என்பதனையும் இங்கே நினைவோடு பதிவு செய்கின்றேன். இதனை சிறியேன் ஆறுமுகம் செந்தில்நாதன் ஆகிய நான் இந்த காணொளியை பதிவாக்கி கொண்டிருக்கின்றேன். வேண்டாம் உனக்கு என் நெஞ்சில் நீங்காத இடமொன்று இருக்கு. வீடாறு வேண்டாம் உனக்கு என் நெஞ்சில் நீ தங்க ஏறாத இடம் இருக்கு. என் பக்தியை விடவா உனக்கு பழமுது சோலையில் இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் இருக்கு, திருப்பரங்குன்றத்தில் இருக்கு உன் திருத்தலம்.
கண்கள் இரண்டிலும் காத்தியே என் கண்மடல் மூட கண்டோமே கதிர்வேலா. கண்கள் இரண்டிலும் காத்தியே என் சென்மார்க்கட் பொற்பதியில் அமர்ந்தோனே அவனை பாடியே ஆடியே பணிவோமே. கண்கள் இரண்டிலும் காத்தியே என் கண்மடல் மூட கண்டோமே கதிர்வேலா. கண்கள் இரண்டிலும் காத்தியே என்